சில காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தா. அவனுக்கு ஒரு வியாபாரம் தொடங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஆனா அவன் கிட்ட ஓரளவுக்கு பணம் தான் இருந்தது. அதனால அவனும் மீதி பணத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்பதான் அவனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவனோட தாத்தா அவனுக்கு கொடுத்த ஒரு பரிசு ஞாபகத்துக்கு வந்தது. அது ஒரு அழகான ஆன்டிக் புத்தர் சிலை. அதை கொடுக்கும் போதே இந்த சிலை குறைந்தபட்சம் $5000 விற்பனையாகும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லியிருந்தாரு. $5000 நிச்சயமா நமக்கு பெரிய உதவியா இருக்கும். அதனால இந்த சிலையை வித்து வியாபாரத்துக்கு தேவையான ஒரு பகுதி பணத்தை தயார் செய்யலாம் அப்படின்னு அந்த வாலிபன் முடிவு செய்தான். இப்போ அதற்கான விளம்பரத்தை தயார் செய்தாச்சு. ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம் ஒண்ணுல அந்த விளம்பரத்தையும் போட்டாச்சு. அடுத்த 2-3 நாட்கள்ல ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் அந்த சிலையை வாங்குறதுக்காக வீட்டுக்கும் வராரு. போட்ட 2-3 நாள்லயே ஏகப்பட்ட பேர் கால் பண்றாங்க. அப்போ நிச்சயமா அந்த சிலை வித்துரும்னு நினைச்சு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தான் அந்த வாலிபன். ஆனா வந்தவரோ அந்த சிலையை பார்த்த உடனேயே ஏமாற்றம் அடைஞ்சாரு. இது போலியான ஆன்டிக் மெட்டீரியல் தம்பி, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இவனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. சரி அடுத்த நபர் வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தான். அடுத்ததும் ஒருத்தர் வந்தாரு. அவரும் அதே மாதிரி இந்த சிலை போலியான ஆன்டிக் சிலை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்படியே கிட்டத்தட்ட 5-6 பேர் அவனை தேடி வந்தாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, அந்த சிலை வித்தப்பாடு இல்ல. இந்த வாலிபனுக்கு குழப்பம் ரொம்ப அதிகமாயி போச்சு. எல்லாரும் இந்த சிலையை போலியான சிலைன்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம தாத்தா சொன்னது தவறா? நம்ம தாத்தாவே யார்கிட்டயாவது ஏமாந்துருப்பாரோ? இதுக்கு மேல இந்த சிலையை வச்சு நம்ம என்னதான் செய்ய போறோம் அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தான் அந்த வாலிபன். இந்த நேரத்துல இன்னொருத்தர் அந்த சிலையை வாங்குறதுக்காக வந்தாரு. அந்த சிலையை பார்த்துட்டு மத்தவங்க சொன்னதையே தான் சொன்னாரு. ஆனா $750 நான் இந்த சிலையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மத்தவங்க எல்லாம் 500 தான் பெறும்னு சொன்னாங்க. இவர் 750 தர்றேன்னு சொல்லிட்டாரு. விக்காத இந்த சிலையை இவர்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு அவர்கிட்டயே வித்துட்டான் அந்த வாலிபன். அவரும் $750 அந்த சிலையை வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. இவன் மறுபடியும் தன்னுடைய வியாபாரத்துக்கான பணத்துக்கு ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறான். ஒரு சில நாட்கள் கடந்து போகுது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய தொழில் விஷயமாக பக்கத்து ஊரில் இருக்கிற கடைத்தெருவுக்கு போன அந்த வாலிபனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த கடைத்தெருவுல அவன் ஒரு கடையை பார்த்தான். அது ஆன்டிக் பொருள்களை எல்லாம் விக்கிற ஒரு கடை. அந்த கடையில இவன் வித்தானே ஒரு சிலை, அதே சிலை டிஸ்பிளேல இருந்தது. பக்கத்துல போய் பார்த்தப்போ அந்த சிலையுடைய விலை $7000 அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்தது. சரி நம்ம எடுத்த உடனே சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிலையை தன்னோட கையில எடுத்து திருப்பி உள்பக்கமாக இடப்பட்டிருக்கிற ரகசியமான ஒரு மார்க்க பார்த்தா. இவனோட சிலையில என்ன மார்க் இருந்ததோ அதே மார்க் தான் அப்படின்னா அந்த சிலை இவன் வித்த சிலை தான். உடனேயே அந்த கடைக்காரர்கிட்ட போய் கோபத்தோட சண்டை போட்டான். நடந்த எல்லாத்தையும் கேட்ட அந்த கடைக்காரர் அவனை பார்த்து சொன்னாரு, நீ முட்டாளா இருந்ததுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு. உடனே அந்த வாலிபன் தன்னுடைய கோபத்தை கொஞ்சம் தணிச்சுக்கிட்டான். கோபத்தை தணிச்சுட்டு அந்த கடைக்காரர்கிட்டயே என்ன நடந்தது அப்படிங்கறத விசாரிச்சான். அன்னைக்குதான் அவனுக்கு தெரிய வந்தது, தன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்தது ஒரு வியாபார சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு அவன் விளம்பரம் போட்டப்போ முந்தி அடிச்சுக்கிட்டு அவனுக்கு கால் பண்ணவங்களாகட்டும், அவனை பார்க்க வந்து அந்த சிலை போலியான சிலை $500 கூட பெறாது அப்படின்னு சொன்னவங்களாகட்டும், எல்லாருமே ஒரே கும்பலை சேர்ந்தவங்க தான். இப்படிதான் ஒரு ஆன்டிக் பொருள் வியாபாரத்துக்கு வந்ததும் வேக வேகமா அந்த பொருளை விக்கிறவங்களை போய் சந்திச்சு இந்த பொருள் தரமற்றது, இந்த பொருள் போலியானது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி தொடர்ச்சியா பலரும் வந்து சொல்றதுனால விக்கிறவங்களுக்கு அந்த பொருள் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுமா. அவங்களுக்கு நம்பிக்கை போன பின்னாடி அடிமாட்டு விலைக்கு அந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கறது அவங்க எல்லாரோட திட்டம். கடைசியா ஒருத்தர் வந்து அந்த பொருளை வாங்கினாரே, அவரு கூட இதே கும்பலை சேர்ந்தவர் தான். இந்த கும்பலை பத்தி தெரிய வந்ததும் அந்த வாலிபன் கேட்டான், ஐயோ அப்படின்னா எல்லாரும் இதுல ஏமாந்து போயிருவாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போதான் அந்த கடைக்காரர் சொன்னாரு, எல்லாரும் எப்படி தம்பி ஏமாந்து போவாங்க? தன்னுடைய பொருளின் மீது நம்பிக்கையுடையவனும் தன்னுடைய பொருளை பற்றிய அறிவு உடையவனும் யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு பயப்படவே மாட்டானே, குழம்பவே மாட்டானே அப்படின்னு. இந்த இடத்துலதான் அந்த வாலிபனுக்கு தான் எந்த இடத்தில் தவறி விழுந்தோம் அப்படிங்கறது புரிஞ்சுது. இன்னைக்கு இந்த கதையையும் உங்களுக்கு ஏற்படுற பயத்தையும் பொருத்தி பாருங்க. இந்த கதையில நம்ம பார்த்த சிலை அப்படிங்கறது நம்ம கிட்ட இருக்கிற திறமை, நம்ம குறிக்கோள், நம்ம முயற்சி. கும்பல்ங்கிறது சில சுயநலம் வாய்ந்த மனிதர்களும் அவங்க உருவாக்குற சூழ்நிலைகளும். எல்லா காலத்திலயும் நம்மளை சுத்தி இப்படி ஒரு கும்பலும் அவங்க உருவாக்குற சூழ்நிலைகளும் இருந்துட்டேதான் இருக்கும். பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கி நம்ம குறிக்கோளை நம்ம அடைய விடாம பண்றது மட்டும்தான் அவங்களோட வேலையே. ஆனா இதையெல்லாம் நம்மளால மாத்த முடியுமா? முடியாது. ஆனா நம்ம திறமை மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கைய, நம்ம குறிக்கோள் மீது நமக்கு இருக்கிற உறுதிய, நம்ம முயற்சி மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கைய
அதிகப்படுத்த நம்மளால முடியும். தன் மீது நம்பிக்கை வைத்து முயற்சியை தொடர்கிறவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான், ஒரு நாளும் குழம்ப மாட்டான், குறிக்கோளை அடைந்து வெற்றி பெறுவான். அப்படிப்பட்ட ஒருவனாக ஒருத்தியாக நீங்கள் இருக்க உங்களுக்கு எனது வேண்டுதல்களும் வாழ்த்துக்களும். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க மனசுல ஏதாவது ஒரு பயமும் குழப்பமும் இருந்ததுன்னா இது எதுவுமே பெருசு கிடையாது. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நிச்சயமாக அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன்.